இருச்சா சொல்லமா வச்சு தெரிஞ்சாப்பா தென்னாடுடைய சிவனே போற்றி சத்தம் பத்தல தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரை என்றாய் போற்றி. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஓம் நம சிவாயா சொல்லலாம் இல்லையா? இப்போ இந்த உலகத்துல 195 நாடு இருக்குது. அந்த 195 நாடு இருந்தாலும் உலகத்தினுடைய இந்த பூமி இதுலையா பூமி பந்து அது நடு சென்டர் எங்க இருக்குதுன்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் சிதம்பரத்தில் நடராஜனுடைய கால் பெருவிரல் தான் சென்டர் ஆகுது. ஒரு பால் பார்க்குறீங்களா? பால், அந்த பாலுக்கு ஒரு சென்டர் இருக்குல்ல, அதே மாதிரி பூமினா பூமிக்கு ஒரு சென்டர் இருக்கும். அது எங்க இருக்குதுன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்மளுடைய நடராஜ பெருமான் சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் கால் விரல்ல தான் என்ன இருக்குது, அந்த புள்ளி இருக்குது. ஓம் நம சிவாயா அது 5 எழுத்து மந்திரம் இல்லையா? என்னது? நீங்க காலையில எழுந்த உடனே ஒரு 5 முறை ஓம் நம சிவாயா சொல்லணும். அப்புறம் மதியம் ஒரு தடவை 5 தடவை ஓம் நம சிவாயா சொல்லணும். அப்புறம் ராத்திரில ஒரு தடவை ஓம் நம சிவாயா சொல்லணும் 5 தடவை. அப்படி சொன்னீங்கன்னா அவர் சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, ஏன் இந்த குட்டி பசங்க நம்மளை ஓயாத கூப்பிடுறாங்களே அப்படின்னு திரும்பி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டுதெல்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல கல்வி எல்லாம் கொடுப்பாரு. நல்லா படிச்சு நீங்க பெரிய ஆள் ஆகலாம். இப்பெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க, 5 வயசு 6 வயசு 7 வயசு 10 வயசு பசங்க எல்லாம் பயங்கரமா பாடுறாங்க. விஞ்ஞான 7 வயசு வரைக்கும் என்ன பாடுவான்? இப்ப பாட சொல்லலாம். இப்ப நம்ம ஓம் நம சிவாய பிரதோஷத்துக்கு சொன்னா பெரிய பலன் கிடைக்கும். எல்லாம் சேர்த்து சொல்லுமா ஒரு 12 முறை. ஏன்னா நமக்கு திருமுறை 12, அதனால 12 முறை இந்த ஓம் நம சிவாய சொல்லுவோம். சரணா கவரது எல்லாம் சொல்லாமா? ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த கோவூர்ல இருக்கிறவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. இந்த கோவூருக்கு அளவில்லாத பெருமை எல்லாம் இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற குன்றத்தூர் 12ஆம் திருமுறையில இந்த பெரிய புராணத்தை எழுதினவரே யாரு? தெய்வ சேக்கிழார். சொல்லு. பெரிய புராணம் எழுதிய அவர் என்ன பண்ணாருன்னா 3 அவங்க ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. உலகத்தை விட பெருசு எது, கடலை விட பெருசு எது, மலையை விட பெருசு எதுன்னு. அவங்க அப்பா அமைச்சரா இருக்காரு, அவருக்கு தெரியல. சேக்கிழார் திருக்குறள் இருந்து 3 திருக்குறள் சொல்லி ராஜாவாயிட்டார். 3 திருக்குறள் சொன்னார். அப்ப திருக்குறள் எவ்வளவு பெருமையான விஷயம் பாரு. அறிவு இருந்ததுன்னா ஒரே நாள்ல உயரத்துல போகலாம். இப்ப கூகுள் பாக்குறீங்களா, சுந்தர் பிச்சை அவர் எப்படி இங்க தமிழ்நாட்டில் சாதாரண ஸ்கூல்ல படிச்சுட்டாரு. அவருக்கு அறிவு இருந்தது, கூகுளுக்கு சீப்பா போயிட்டார். அதே மாதிரி சேக்கிழாருக்கு 3 திருக்குறள் அறிவால சொன்னாரு, ஒரே நாள் அமைச்சர் ஆகிட்டார். அறிவு தான் உங்களை, அறிவு கல்வி ஒழுக்கம் தான் எங்க உயரத்துல எடுத்து போய் வைக்கும். மாதா பிதா குரு தெய்வம். சொல்லு பாக்கலாம். மாதா பிதா அதனால நீங்க தினம் அம்மா அப்பாவை காலை தொட்டு கும்பிடணும். அவங்க ஆசீர்வாதம் பண்ணாதான் உங்களுக்கு பெரிய பெரிய பலன்லாம் கிடைக்கும். செல்போன்ல தேவையில்லாதெல்லாம் பார்க்கறதெல்லாம் ஒரு பலனும் கிடையாது. அம்மா அப்பா ஆசீர்வாதம் வேணும். சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் தான் குரு ஒழுக்கத்தை கொடுப்பாரு. கல்வி உங்களுக்கு வந்ததுன்னா ஒரே நாள்ல தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கலாம், இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கலாம், உலகத்துக்கும் பெருமை சேர்க்கலாம். வீணான பேச்செல்லாம் பேசாம இந்த கல்வியிலையும் ஒழுக்கத்திலையும் கவனமா இருக்கு. சந்தோஷம் தவிர போயிருக்குவாங்க. இப்ப நான் இருந்தாலும் இல்லைனாலும் இங்க நின்று இந்த பிள்ளையார் கோயில நின்று ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா 5 தடவை சொல்லுங்க. யார் இருந்தாலும் நீ தனியா வந்தாலும் அங்க
நின்று ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய 5 தடவை சொல்லு. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தால் அதுதான் மந்திரம். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் மேலே இருக்கும் பார்ப்பாங்க, யார் இது நம்மளை தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்கன்னு உங்களை போய் கவனிப்பாங்க. இல்லைன்னா நீ சும்மா போய் வணக்கம் வணக்கம் சரி போயிடுங்க. தொடர்ந்து அழுது அடம் பிடிக்கணும். அம்மா போயிட்ட கேட்டு அழுது அடம் பிடிக்கிறீங்களா? இதே மாதிரி கடவுள்கிட்டவும் அழுது அடம் பிடிச்சி எனக்கு இது வேணும்னு கேட்கணும். சொல்லுவாங்கல்ல, அழுத புள்ள பால் பிடிக்கும் இல்லையா? அதனால அம்மா அப்பா தான் உங்களுக்கு குரு தெய்வம், ஆசிரியர்கள் குரு தெய்வம். படிப்பு உங்களை உயரத்தில் ஒரே ஊர்ல 24 hours உங்களை உயரத்தில் சாதனை பண்ணீங்கன்னா உயரத்தில் இருக்கு. படிப்பு தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். ஓகேவா? அப்படியே நில்லுங்க. ஏப்பா அந்த இது படிச்சு ஏமாத்துறீங்களா? நல்லா அருமையா சொன்னீங்க, சத்தமா சொன்னீங்க. அப்படியே வரிசை கலையாம அப்படியே வாங்கி. வெரி குட். அப்படி போட்டா ஓம் நம்ம சரி சரி சின்ன பொண்ணு உங்களுக்கு அப்புறம் அடுத்த வாட்டி சொல்லு. ஓம் நம சிவாய சொல்லு. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லு சொல்லு. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லு. சத்தமா சொல்லுங்க. ரோட்ல வரும்போது கேட்கணும், என்ன இங்க ஒரே சத்தமா இருக்குது. அப்படி போடுற சிங்கா நீ அப்படிதான். நீ வா வாங்க. ஓம் அப்படி சொல்லு. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய லைனா போ ஓம் நம சிவாய வா. ஓம் நம சிவாய வாங்க. ஓம் நம சிவாய வா. ஓம் நம சிவாய வாப்பா வாப்பா. யாராவது வாங்கலையா? வாங்கிட்டீங்களா? விடுபட்டு போச்சா? ஆமா சொல்லு. ஓம் நம சிவாயா. எனக்கு கேட்கல, அவங்க எப்படி கேட்க சத்தமில்லை. அப்படி போடு. சத்தமா சொல்லுமா தெரியுமா? கோவம் தான் திட்டம் சத்தம் பாருங்க.